ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, எப்போயுமே நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம சேனலை வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வாரீங்க. ஸோ என்னோடய வியூவர்ஸ் எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசைங்க. அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நான் வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை தான். ஸோ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் நான் வந்து அடுத்தடுத்து உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து 8 பீப்புள் செலக்ட் பண்ணேன். இப்போயும் அந்த 8 பீப்புள்ஸ் வந்து என்னோடய டாப் லிஸ்ட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. பட் நான் அவங்களாலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தான் அடுத்த பேட்ச் வந்து செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ ஏற்கனவே கிஃப்ட் போனவங்க எல்லாருக்குமே இப்போயும் என்னோடய டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதை நினச்சி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த 8 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் என்கிட்ட வந்து கிஃப்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும்ல. கிட்டத்தட்ட சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கீங்க. இந்த 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. என்னோடய சேனல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் தாங்க. அந்த க்ரெடிட்டை நான் எடுத்துக்குவேன். அடுத்தது வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு, என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க, அவங்க தான். அடுத்து தேர்டாக சொல்கிறது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க. வியூவர்ஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நிறையா வீடியோஸ் பார்க்கும் போதில் நிறையா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு மெயில்லையும் நிறையா பேர் அனுப்புகிறாங்க. அனுப்பி இந்த இந்த கண்டென்ட் இது நல்லா இருக்குது, இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து எப்படி இருக்கும், நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதிகமான டவுட்ஸ் அவங்க எழுப்ப எழுப்ப நமக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நானுமே நிறையா கற்றுக்கிறேன். நிறையா வந்து எனக்கும் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குதுங்க. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புவாங்க. நீங்கள் இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த இதை வந்து நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அதேமாதிரி அவங்களுக்குரிய டவுட்ஸையும் என்கிட்ட வந்து கிளியராக வந்து வாய்ஸ் மெசேஜில் அனுப்புவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப என்னால் வந்து அடுத்து நம்ம என்ன கண்டென்ட் போடணும், எது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் வியூவர்ஸும் தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸுங்க. இன்றைக்கும் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விடுறாங்க. இதில் வந்து நிறைய ஸ்நாக்ஸுக்கே வந்து செலவாகுது சிஸ்டர். இதில் எப்படி நான் சேவ் பண்ண முடியும்? அச்சய திதிக்கெலாம் வந்து ஏதாவது வாங்கணும்னு நினச்சா வீட்டில் வந்து டெய்லி ஸ்நாக்ஸுக்கே செலவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது நான் காமிச்சிருந்தேன். இப்போ என்னென்னா இது வந்து குழந்தைங்களே என்னோடய குழந்தைங்களே வந்து இந்த மாதிரி ஐஸு இதெல்லாம் வந்து டெய்லி குல்ஃபி ஐஸ் வந்து வீட்டுக்கிட்ட வந்து மணி அடிக்கிறாங்க. ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு எது தோணுதோ அது மாதிரி செய்யுங்க அப்படின்னதும் அவங்களே இப்போ யூடியூப் பார்த்து டெய்லி ஒரு ஐஸு, அதாவது வீட்டில் உள்ள பால், நட்ஸு இதை வச்சு ஒரு நாள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்குறப்போ வந்து அந்த ஃப்ரூட் ஜூஸை வச்சு அவங்க ஐஸ் செய்கிறாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது. வெளியிலேருந்து பொருள் வாங்காமல் வீட்டுக்குள்ளே இருக்க பொருளே வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப சேவிங்காகவும் இருக்குது. மெயினாக இந்த மொபைல், டிவி இந்த மாதிரி பார்க்குறதுலேருந்து கொஞ்சம் நேரமாவது வந்து ரிலீவ் ஆகி வெளியே வந்து புதுசாக ஒன்றை கற்றுக்குறாங்க அவங்க. என்னதான் இருந்தாலும் மிக்ஸி ஜார் கொஞ்சம் பாழாகி இருக்கும், கிச்சன் கொஞ்சம் ஒழுங்காக இல்லாமல் தாங்க போகும். பட் அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நிறையா கற்றுக்கிறதுக்கான சான்ஸ் நம்ம தாங்க கொடுக்கணும். ஸோ ஜிஆர்டியில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கோல்டு பர்ச்சேஸ்னே வச்சுக்கலாம் அதை. ஸோ நான் என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ கடைக்கு போனாலும் பாக்கெட் ஐட்டம் வந்து நாட் அலோட் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இந்த பாக்கெட் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு என் பிள்ளையை கிண்டல் பண்ணிச்சு. ஆமாங்க, இந்த இலந்த வடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தங்கமயில் டிஜிகோல்டு அப்படி இல்லைன்னா போத்தீஸ் டிஜிகோல்டு ஏதாவது ஒரு டிஜிகோல்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு தாங்க வர்றீங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்களா 8,560 ரூபா. ஆக்சுவலாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கோல்டு ரேட் குறையுதுங்கிறாங்க, இப்போ வாங்கலாமா இல்லை நான் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இன்றைக்கி ரூபா இருக்குது, காசு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி உங்களால் எவ்வளோ கிராம்ஸ் வாங்க முடியுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி குறையும், நாளைக்கு குறையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா தங்க விலை 5,000லேருந்து 6,000 போகிறப்பையும் என்ன சொன்னோம், நகை விலை கூடுது, இப்போல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் அப்பையும் வாங்கிட்டு தான் இருந்தோம்.
6000லேருந்து 7000 போகிறப்பையும் அதே தான் சொன்னோம். இப்போ 7000லேருந்து 8000 போனாலும் அதே தான் சொல்கிறோம். ஆனால் நகைக்கடையில் போய் நீங்கள் போய் சும்மா வாங்க போகலைனாலும் சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. நகைக்கடையில் கூட்டம் அள்ளிக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த டிஜிகோல்டில் வந்து நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேங்க. ஆமாங்க, ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க 200 ருபீஸ்க்கு வாங்குறப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸ் வந்து ஒரு மில்லிகிராம் ஆட் ஆகிட்டே வரும். அதே நம்ம 1000 ருபீஸ் வாங்குறத விட 5 தடவை 200 ருபீஸ்க்கு வாங்குறப்ப இன்னும் கொஞ்சம் மில்லிகிராம்ஸ் வந்து ஒரு 2 3 மில்லிகிராம்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கான்செப்டில் போட்டிருந்தாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 38 டைம்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஓகேவாக தான் பட்டது. பட் ஒரு நாளைக்கு வந்து நம்ம மினிமம் ஒரு 20 டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி நம்ம ஜிபேயில் அதிலலாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பேங்க்கில் நிறைய பேங்க் சார்ஜஸ்னு எடுக்கிறாங்க உங்களுக்கு. ஒரு 4 முறை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாலே வந்து ஏடிஎம் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்ன்னு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸில் வந்து நம்ம அகப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தது. அதனால் வந்து எனக்கு அந்த 200 ருபீஸ் 100 ருபீஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஒரே நாள்லே 10 தடவை வாங்குறது, 20 தடவை வாங்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஓகேவாக படலை. ஏன்னா இப்போ வந்து ஒரு மில்லிகிராம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 ருபீஸ் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு 5 மில்லிகிராமே எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்குனாலும் ஒரு 45 ருபீஸு. ஆனால் பேங்க்கில் பண்ணுற ஒரு 4th டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 5 ருபீஸ் வந்து எடுக்கிறாங்க. அதாவது ஜிபேயில் எனக்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியாது. பட் அந்த கார்டு யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நம்ம 20 டிரான்சாக்ஷன்லாம் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா ஒரு 10 டிரான்சாக்ஷன் வாங்கி காசு போட்டாலும் 50 ரூபா வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்துங்க. தயவு செஞ்சு நான் வந்து அவங்கள தப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிற மீனிங்லாம் கிடையாது. அவங்க ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். அது வந்து கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது நீங்கள் தாங்க எனக்கு கமெண்ட் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க. நான் தங்கமயில் டிஜிகோல்டு வந்து 2ஆம் தேதி ஜனவரி 2 தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். ஜனவரி 3ஆம் தேதி தங்கமயில் டிஜிகோல்டு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுறதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்து அப்படியே ஆரம்பிச்சது. ஸோ என்னோடய பொண்ணு வந்து இதில் சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் கொடுக்குறப்ப அதை சேர்த்து வச்சுட்டு வரேன் நான். 2 ஜனவரி 2025 அன்னைக்கு வந்து ஒரு கிராமோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7180 ரூபாய். இன்றைக்கி வந்து 18 கேரட் தங்கமே 7180 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. இது வந்து 22 கேரட் ரேட்டு. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ கிராம்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 200 மில்லிகிராம் வாங்கியிருக்கேங்க. கிட்டத்தட்ட 1436 ரூபாய் வந்திருக்கு. நம்ம டிஜிகோல்டில் எப்படி சேர்ப்போம் அப்படின்னா 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி தானே சேர்ப்போம். நான் எப்போயுமே அப்படி சேர்க்க மாட்டேங்க, மில்லிகிராம்ஸில் தான் சேர்ப்பேன் நான். அதுவும் அந்த மில்லிகிராம்ஸில் சேர்க்குறப்ப அந்த கடைசி டிஜிட் வந்து 0 வர்ற மாதிரி தாங்க நான் சேர்ப்பேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதிங்க அடுத்த நாளே வீடியோக்காக ஒரு 50 மில்லிகிராம் வாங்கி சேவ் பண்ண மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் டக்குன்னு ரேட்டு பார்த்திங்கன்னா 7260 ரூபா. கிட்டத்தட்ட 60 ரூபா வந்து ரேட்டு கூடிடுச்சு. 7180லேருந்து 7260 ரூபா ஒரே நாளில் வந்து டக்குன்னு கூடின மாதிரி கூடிடுச்சு. 5/2/2025 அன்றைக்கி கிராம் ரேட் பாருங்கள் 7810 ரூபாங்க. கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு மேலே கூடிடுச்சு உங்களுக்கு. ஜனவரி மாதத்துக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 7180 ரூபாயிலேருந்து 7810 ரூபா அப்படியே உங்களுக்கு டோட்டலாக ஒரு 650 ருபீஸ் கிட்ட கூடியிருந்தது 1 மந்த்லே உங்களுக்கு. ஸோ இந்த அமௌண்ட் மட்டும்தான் வந்து 4000 அப்படின்னு பே பண்ணி ஒரு 500 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அன்றைக்கி வாங்கின மாதிரி வாங்கிட்டேன். பட் எப்போயுமே வந்து வாங்குறப்ப வந்து அந்த லாஸ்ட் டிஜிட் இங்கே 2ன்னு முடியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி 2ன்னு இல்லாமல் 0ன்னு முடிகிற மாதிரி வாங்குங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ 4000க்கு வாங்கினப்ப எனக்கு 512 மில்லிகிராம் சேர்ந்துருக்கு. இதையே 3995 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் இதே 512 மில்லிகிராம் தாங்க எனக்கு சேர்ந்துருக்கும். நான் இதை உங்களுக்கு கால்குலேஷனோடு இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4000 டிவைடட் பை 7810 அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 4000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். 0.51216ன்னு வந்திருக்கு. எப்பயுமே 3 டிஜிட் மட்டும்தாங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. 4வது டிஜிட் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இங்கே 4வது டிஜிட்டாக உள்ளது வந்து 512 அடுத்து 1 தான் வந்திருக்கு நமக்கு.
ஸோ இப்போ வந்து ரூ. 3998 கட்டியிருந்தாலும் அதே தாங்க சேர்ந்துருக்கோம். ஏன்னா 5119 இருக்குது. நமக்கு 3 டிஜிட் தான் எடுத்துக்குவாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ 4வது டிஜிட் 9 இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அது ரவுண்ட் ஆஃப் ஆகி 512ன்னு கிடைக்கும். பொதுவாக அந்த 4th டிஜிட் வந்து 5க்கு மேலே இருக்கிற நம்பராக இருந்தால் அது ரவுண்ட் ஆஃப் ஆகி முந்தின நம்பரோட ஆட் ஆகிக்கிடும். அதனால் இப்போ எனக்கு வந்து 511க்கு அப்புறம் 5 இருந்தால் கூட எனக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகி 512 கிராம்ஸ் தான் சேர்ந்துருக்கும். எனக்கு 0.5115ன்னு வந்திருக்கா. நமக்கு ரூ. 3995 டிவைட் பண்ணுறப்ப அப்போ இந்த 4th டிஜிட் 5ங்கிறது வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப 512ன்னு மாறும். ஸோ நான் ரூ. 4000க்கு பதிலாக ரூ. 3995 கட்டியிருந்தாலும் எனக்கு அதே கிராம்ஸ் தான் ஆட் ஆகிருக்க போகுது. ஆனால் இப்போ ரூ. 1 கம்மி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 51139 வந்துடுங்க. அப்போ அந்த 39 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் 4ன்னு தான் வரும். அப்போ எனக்கு அந்த 4th டிஜிட் வந்து 4ன்னு வந்துடுது. அதனால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அப்போ 511 வச்சுருப்பாங்க. ஸோ ஜனவரியிலேருந்து இப்போ பிப்ரவரி 11 பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 7980, அதாவது ரூ. 8000க்கு ஜஸ்ட்டு ₹20 தாங்க கம்மியாக இருந்தது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1000 கிட்ட உங்களுக்கு கூடின மாதிரி தான் கிராமுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8000க்கு மேலே 8000 தாண்டி போச்சு. அப்புறம் 8100 தாண்டிச்சு, 8200 தாண்டிச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி குறையுது. இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து 14/3 மார்ச் வந்து 14 வாங்கியிருக்கேன். ரூ. 8120 அன்னைக்கு. ஸோ நான் மெயினாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தங்கம் விலை கூடுது குறையுது. உங்களோட சேவிங்ஸை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்கங்க. குறையிறப்ப மொத்தமாக வாங்கிக்கலாம், கூடுறப்ப நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் குறையிறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. ஆனால் மாதம் நீங்கள் வந்து சேர்த்துட்டே வரணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக டார்கெட்டை வந்து சேர்த்து வச்சுட்டே வாங்க. ரொம்ப இல்லை அப்படின்னாலுமே ஒரு 200 மில்லிகிராம், ஒரு 100 மில்லிகிராம் அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்கலேன். உங்களுக்கு அடுத்து ரூ. 8210 உங்களுக்கு 18 மார்ச் 18 இது. அடுத்து மார்ச் 25 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 8185, அதாவது கூட செஞ்சுருக்கு, அதுக்கப்புறம் குறையவும் செஞ்சுருக்கு நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 27/3 மார்ச் 27 ரூ. 8195, அதை விட ஒரு ரூ. 10 கூட அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அடுத்து 10/4 இன்றைக்கி தாங்க வாங்கினேன். காலையில் ரூ. 8290. ஏன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து தடாலடியாக கூட போகுது அப்படின்னு. காலையில் 7:58. இன்றைக்கி பசங்களுக்கெலாம் லீவு, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு 120 மில்லிகிராம்ஸ் ரூ. 1000 வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். 993 ருபீஸ்க்கே வந்து 120 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிருந்தது. இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துட்டே வாங்கலேன். நான் வந்து 950, 950, ஏன்னா 9:30க்கு வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு சொல்லிடுவாங்க, சிஸ்டர் இன்றைக்கி ரேட்டு கூட போகுது, இன்றைக்கி கிராமுக்கு ரேட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஒரு சில பேர் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு வந்து கூடும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறவங்கள வச்சும் நான் வந்து 9:30லேருந்து 9:40க்குள்ளே வந்து லைவ் சென்னை, அதுக்கப்புறம் குட் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆனால் நகைக்கடையில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:15லேருந்து 10:30க்குள்ளே தான் மாற்றுறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் நான் தங்கமயிலில் வந்து ஏன் வந்து முன்னாடியே வாங்கிட்டேன்னா அவங்க வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு 9:45, 10 கூட ஒரு நேரம் மாற்றிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து 826 இன்றைக்கி கண்டிப்பாக கூடும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தாங்க. ஷேர் மார்க்கெட் வந்து அதிகமாக கோல்டு வந்து கூடியிருக்கு. சென்சஸில் வந்து 3000 தாண்டி போயிருக்கு கோல்டோட இது, அதனால் கூடிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 1000 ருபீஸ்க்கு மட்டும் காலையில் வாங்கியிருந்தேங்க. இதில் ஆரம்பித்து இப்போ 90 டேஸ்க்கு மேலே ஆனதுனால எனக்கு வந்து பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா 3.75% அவ்வளோதான் பெனிஃபிட் வருது. ஸோ நான் எப்போயுமே எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்போயுமே போய் நான் அமௌண்ட்டில் போய் ரூ. 100, 200 அப்படின்னு அடிக்க மாட்டேங்க. நான் எப்போயுமே வந்து அந்த வெயிட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெயிட்டை தான் நான் வந்து பார்ப்பேன். 0.01 அப்படிங்கிறது வந்து 10 மில்லிகிராம்ங்க, ரூ. 85.60 இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி. ஸோ 100 மில்லிகிராம் அப்படின்னா 856 ருபீஸ் வருதுங்க. ஸோ எனக்கு இதில் வந்து பெனிஃபிட் வந்து 3.75% தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கனால எனக்கு பெனிஃபிட் வந்து 4 மில்லிகிராம் தான் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ இதை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பாருங்கங்க. நான் வந்து கிராமை தான் கூட்டுவேன். இப்போ 100 கிராமுக்கு பதிலாக 101 கிராம் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ 864 ருபீஸ் வந்திருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 8.50 கூடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த 1 மில்லிகிராம் அப்படிங்கிறப்ப.
ஆனால் பெனிஃபிட் என்னமோ அதே 4 மில்லிகிராம் தான் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கிது. அடுத்து பாருங்கள் 105 மில்லிகிராம் சேர்த்துருக்கேன். அதுக்கும் அதே 4 கிராம் தான் பெனிஃபிட்டாக கிடைக்கிது. அடுத்து 106ன்னு போடுறேன், 107 இப்படி ஒவ்வொன்றா போட்டே வர்றேன். நான் போட்டே வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 மில்லிகிராம் பெனிஃபிட் அப்படிங்கிறது எப்போ 5 மில்லிகிராமாக மாறுது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அமௌண்ட்டில் ஆட் ஆகாமல் இந்த மாதிரி மில்லிகிராம்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வர்றப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட் வந்து சேர்க்க முடியும். 100 மில்லிகிராம்லேருந்து 115 மில்லிகிராம் வரையும் நமக்கு பெனிஃபிட் வந்து 4 மில்லிகிராம் தான் வந்தது. 116வது மில்லிகிராம் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து 5 மில்லிகிராம் ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரே நாளில் வந்து 10 டிரான்சாக்ஷன் 100 ரூபாயா போடுறது, 200 போட்டு மில்லிகிராம் ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி மில்லிகிராமாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலான அமௌண்ட் வந்து சேரும் உங்களுக்கு. நீங்கள் யாராவது புதுசாக தங்கமயில் டிஜிகோல்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெஃபரல் கோடு கேட்குங்க. ஸோ இது வந்து DIGI262174 அப்படிங்கிறது என்னோடய ரெஃபரல் கோடுங்க. இதை கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் வேறு யாராவது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதே மாதிரி ரெஃபரல் கோடு எடுத்து அவங்கள ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக ஒரு 100 ருபீஸ் வந்து உங்கள் டிஜிகோல்டில் வந்து விழுங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கோல்டு, சில்வர், டைமண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.